யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பல அன்பு உள்ளங்கள் கேட்டதுக்கு நாங்கள் பாலில் இருந்து பன்னீர் எப்படி பிரித்து எடுப்பதுன்ட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். பார்ப்போம். தேவையான பொருட்கள் தேசிக்காய் பால் 8.5 லிட்டர் எடுத்துருக்கிறோம். 5 2 7 8.5 லிட்டர். இது ஒரு துணி உண்டு பால் வடிக்கிறதுக்கு. நாங்கள் பன்னீரை பிரித்து எடுத்த பிறகு இதுக்குள்ளே வடித்து எடுக்கிறதுக்காக இந்த துணி ஒரு வடிதட்டுக்கு மேலே தான் போட்டு வச்சுருக்கிறோம். நெட் இதுக்குள்ளே விடுவோம். வாங்க இப்படி செய்கிறாண்டு பார்ப்போம். பால்களை பானைக்குள்ளே விடுவோம். இப்போ இது 5 லிட்டர் பால் வடியுங்கோ. அதில் கடையில் வாங்குறாங்க. அப்போ கட்டாயம் அடித்து மயிரதுகள் இருக்கும், பார்த்து செய்யுங்கோ. 2 லிட்டர் 5 2 7 லிட்டர். இது 1.5 லிட்டர் 7 8.5 லிட்டர். இப்போ நாங்கள் இருக்கிற பால் போடுறோம். நாங்கள் இதை அளந்து பார்க்க போகிறோம். பன்னீரை பேருந்து அளந்து பார்ப்போம். அவ்வளோ வருதுண்டு 8.5 லிட்டர் பாலில் அவ்வளோ பன்னீர் வருதுன்னு நாங்கள் நிறுத்தி பார்ப்போம். அது நாங்கள் ஒரு தெரிஞ்ச இடத்துல எடுத்து நாங்கள் சொல்லி வச்சு வாங்கின மாதிரியாக தண்ணி அவ்வளோ பெருசாக கலந்துருக்க மாட்டினோம். சில இடத்துல தண்ணி கலந்துருந்தால் உங்களுக்கு செய்கிற பன்னீர் அளவு குறைவாக வரும். இது நாங்கள் செய்து போட்டு தான் சொல்லணும் என்ன மாதிரி வந்தண்டு. இது சொல்லி வச்சு எடுத்து நாங்கள் இந்த பால் பாப்பம் செய்து போட்டு இவ்வளோ வருதுண்டு. அப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டோம். இனி இந்த பால் பக்கத்தில் நில்லுங்கோ. பொங்க விட்டுறப்படாது. சாடியாக நுரைச்சி கொண்டு வரைக்கல நாங்கள் இதை தேசி புளி விடணும். நாங்கள் அதுக்கிடையில் தேசிக்காயை போய் புளிப்போம். இப்போ 6 தேசிக்காயை புளிஞ்சு வைப்போம். பேருந்து காணாட்டி பேருந்து எவ்வளோ விடுறோம்னு கூட சொல்கிறோம். இப்போ இதுக்குள்ள 6 தேசிக்காய் புளிஞ்சு விட போகிறோம். இப்போ நாங்கள் தேசிக்காய் 6 தேசிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். 6ஐயும் புளிஞ்சு சாறு எடுப்போம். மிச்சத்தை காணாட்டி பேருந்து புளிப்போம். 6 தேசிக்காயை புளிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கிறோம். இது கொஞ்சம் நுரை வரணும். பொங்கி அப்படி நுரை வர்ற மாதிரி வரும். நீங்கள் பக்கத்தையே நின்றோன்னு இது பொங்கி இந்த மேல் ஆடியெல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு பன்னீர் அளவு குறைவாக வரும். கிட்டே நிற்கணும். பொங்க விடக்கூடாது. கொஞ்சம் குமிழ்கள் வரும். அந்த நேரம் இந்த சாறை விடுவோம். இதெல்லாம் என்னென்று பாருங்க. எல்லாமே பேப்பரால் செய்தது. கையால் பேப்பரை உருட்டி செய்திருக்கணும். பார்க்கவே வடிவாக இருக்குது. இதுவே 90s விரும்பி பார்த்த பூச்சி கார்ட்டூனில் இது பிக்கச்சு 90s பிள்ளைகளா விரும்பி பார்த்தவே எல்லாரும். அது எல்லாமே இருக்குது. இது உங்களோட எழுத்து மோதிரங்களெல்லாம் இதுக்குள்ள வடிவாக வச்சு மூடி வைக்கலாம். இதை பற்றி மேலதிகமாக நீங்கள் அறியணுமெண்டா கீழே நீங்களே எல்லாம் தருவோம் விவரம். போய் பாருங்க. பிள்ளையாரப்பா அழகாக படுத்திருக்கிறேன். இது மாதிரி இல்லை. உங்களுக்கு விருப்பமான கார்ட்டூன்கள் இதுகள் வேணுமெண்டா அதையும் வாங்கலாம். கிறிஸ்மஸ் தாத்தா வடிவாக இருக்கிறார் பார்க்க. இது கிட்டார் நல்ல பெருசாக அழகாக இருக்குது. உங்களுக்கு விருப்பமானதுகளை பார்த்து நீங்கள் வேணுமெண்டா ஆர்டரும் கொடுக்கலாம். கீழே இருக்கிற நீங்களே பாருங்க. இது மட்டும் இல்லை, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், பர்த்டே கார்ட்ஸ்கள் எல்லாம் அழகழகாக செய்வேன். எல்லாம் பேப்பரான் தனி பேப்பர்லாம் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இது இப்போ சாடியாக பொங்க துவங்க போகுது. அப்போ நாங்கள் அதை இப்படி ஆட்டி விடணும். பொங்க விட்டுறாதீங்கோ. இந்த குமிழ் வரையில் இன்னும் குமிழ் வரையில் சொல்கிறேன். நல்லா கொதி வந்துட்டுது. பொங்க துவங்க போது நீங்கள் இவ்வளோ நேரம் நல்ல பெருசாக இவ்வளோத்துக்கு மேக்ஸிமம் இவ்வளோத்துக்கு கூடவாக விடையணுமோ அவ்வளோத்துக்கு கூட விட்டு கொதிக்க வச்சுடுங்க. இப்போ பொங்க போது நீ நல்லா அடுப்பை குறையுங்க. காய் போட்டு கறியெல்லாம் நுரைச்சி கொண்டு வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நுழைக்கிறது தெரியும் உங்களுக்கு. கும்பலாக வருது. நீ நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் இந்த தேசிய நல்லா சுற்றி வரையெல்லாம் நுரைக்குது. இப்போ நாங்கள்
தேசி பொடியை இதுக்குள்ள விட போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக விட போகிறோம். இதுக்குள்ள 6 தேசிக்காய் தான் புளிஞ்சு வச்சுருக்கிறேன். 2 கிளறி பாருங்க, கொஞ்சம் நேரம் விட்டு பார்க்கணும் காணுமா என்னண்டு. கொஞ்சம் கிளற உங்களுக்கு தெரியும். இப்போ மிச்சத்தையும் விடுவோம். இதுக்குள்ள 6 விட்டுட்டோம். இப்போ இந்த பால் தண்ணீராக மாறுறது தெரியும் பார்க்க. இது ஒரு மெல்லிய பச்சை நிறம் வரணும். அது மட்டும் மெல்லிய மஞ்சள், அது என்ன நிறம், ஒரு மெல்லிய மஞ்சள் மாதிரியும் இருக்கும், ஒரு பச்சை மாதிரியும் தெரியும். உங்களுக்கு ஒரு மெல்லிய பச்சை மாதிரியும் தெரியும். இப்போ இன்னும் இந்த பாலில் இருக்குது உங்களுக்கு பன்னீர். அப்போ நாங்கள் இன்னொரு தேசிக்காயை புளிஞ்சு விடலாம். இப்போ நாங்கள் 7வது தேசிக்காய் புளிகிறோம். 6 ஏற்கனவே புளிஞ்சு எடுத்து வச்சேன். நாங்கள் பால்ட தடிப்பம் எங்களுக்கு முதல் தெரியாது. கடையில் நாங்கள் வேண்டுற பாண்டா 6 கூட சரியாக வரும். இது சொல்லி வச்சு கொஞ்சம் கட்டியாக தந்தவியல். இப்போ எல்லா கிளறி பார்ப்போம். இப்போ சரி வந்துட்டோண்டு, இல்லாட்டி நாங்கள் திருப்பி ஒன்று புளிய வேண்டி வரும். இன்னும் நாங்கள் ஒரு தேசிக்காய் இன்னும் ஒன்று விடுவோம். பால் நிறமாகவே இருக்குது. இன்னும் ஒன்று விட கணக்காக வரும் உங்களுக்கு. நீங்கள் வடிவாக விட்டு பார்த்து செய்யலாம். அந்த பால் நிறமாக இருந்தால் நீங்கள் திருப்பி தேசிப்பிடி விடுங்க. ரம் இனி காணும், இதோட நீ காணும். இப்போ எல்லாம் இப்போ இந்த தண்ணியை பாருங்க, பால் நிறம் போயிட்டுது. சரி, நாங்கள் அடுப்பு பண்ணி பாட்டுவோம். இதை அடுப்பு பண்ணி பாட்டிட்டோம். இனி நாங்கள் இதை வடிக்கணும். வாங்கோ. இப்போ நாங்கள் ஒரு சட்டியை வச்சு அதுக்குள்ளே நெட் வச்சு ஒரு வடியை வச்சுட்டு அதுக்குள்ளே வடிக்க போகிறோம். வடிச்சிட்டு தான் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்படியே இதுக்குள்ள கவிட்டு ஊற்றுவோம். இப்போ தண்ணியை வடிய விட்டுருக்குறோம். தண்ணி நல்லா வடிஞ்சோடனே நாங்கள் இந்த சீலியை கொஞ்ச நேரம் கட்டி தொங்க விடுவோம். தொங்க விட்டால் மிச்ச தண்ணியும் அப்படியே இறங்கிடும். நாங்கள் வடிக்கல கொஞ்சம் கூட வந்த தண்ணி இந்த நெட் வந்து முட்டினபடியாக கொஞ்சத்தை வெளியில் எடுத்துட்டோம். இந்த தண்ணி வந்து நல்ல புரதச்சத்து கணக்கு இருக்குது இந்த தண்ணியில். நாங்கள் இந்த தண்ணியில் இந்த அடுத்த நாள் 2 நாளைக்கு ஐஸ் பட்டியில் வச்சுட்டு சோறு அதுகள் காய்ச்சறதுக்கு இந்த தண்ணியை தான் எடுக்கிறாங்க. நீங்களும் வேறு தேவைகளுக்கு எடுக்கலாம். இந்த இதுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், சீனி போட்டு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அப்போ இது நல்லா வடிய விட்டுட்டு கட்டி கொஞ்சம் நேரம் தொங்க விடுங்கோ. தொங்க விட்டிங்கன்னா தண்ணி ஒரு 15-20 நிமிஷம் விட்டிங்கன்றாலே தண்ணி முழுக்க வடிச்சிடும். கீழே நீங்கள் ஒரு பானையோ இதை வச்சு அந்த தண்ணியை வெளியில் சிந்த விடாமல் எடுக்கலாம். இப்போ நாங்கள் இதை கட்டி தொங்க விட்ட நாங்கள் இனி வந்து அவுப்போம். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு இதை அவுக்க போகிறோம். அவிட்டு இனி நாங்கள் என்ன செய்யணுமெண்டா இதை உங்களுக்கு எந்த வடிவில் விருப்பமோ அந்த வடிவில் வச்சுட்டு நாங்கள் இப்போ அமர்த்த போகிறோம். இப்போ நாங்கள் சாத்திரமாக இது எடுக்கிறதுக்கு பார்க்குறேன். இதை நல்லா அமர்த்தி பேரம் வைக்கணும். ஏன்னா கீழே ஒரு துவாய் ஒன்று போட்டிருக்கிறோம், ஒரு குசினி துவாய் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே தான் இதை போட்டுறோம். மேலதிகமான தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். இப்போ நாங்கள் இதை இப்படி வச்சுட்டு இனி இதுக்கு மேலே ஒரு இன்னொரு டவலை போட்டுட்டு இன்னொரு துவாயை போட்டுட்டு இதுக்கு மேலே நாங்கள் இந்த அடித்த இந்த பேரத்தை தூக்கி வைக்க போகிறோம். இது ஒரு 10-15 நிமிஷம் இப்படியே வைக்க போகிறோம். இது வந்து மேலதிகமான தண்ணிகள் எல்லாம் வடிஞ்சிடும். மற்ற உங்களுக்கு அந்த உருவ அமைப்பும் வரும். இது உங்களுக்கு விரும்பின தடிமண்ணில் அதை வெட்டலாம். இப்போ நாங்கள் இதை அவிட்டு அடிக்கல ஒரு உருவம் இல்லாத ஒரு இதாக இருந்தது. இப்போ இதை நாங்கள் வச்சு அமர்த்திக்கல துண்டுகள் வெட்டக்கூடிய மாதிரி வரும். இது இப்படியே நம்ம அனுப்பி வச்சுட்டு நாங்கள் போகலாம்.
இந்த பன்னீர் செய்யலாம் உங்களுக்கு வர்ற குழப்பம் வந்து எவ்வளோ பாலுக்கு எவ்வளோ தேசி பிடி விடுறது எவ்வளோ வந்து இதுக்கு நாங்கள் 8 லிட்டர் பால் விட்டு நாங்கள் 8 தேசி பிடி வந்தது வேறு எங்களுக்கு கணக்காக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. ஆனால் பாலிൻ്റെ தடிமனை பொறுத்து தான் வேறும் தண்ணிகள் சில கடைக்காரர் தண்ணி கொஞ்சம் கூட கலத்துட்டு விடும். இப்படியே 10-15 நிமிஷம் விடுங்கோ. இப்போ நாங்கள் இதை திறந்து பார்க்க போகிறோம். இப்போ 15-20 நிமிஷம் ஆச்சு. இதுக்கு கிஞ்சி வேறுங்க தண்ணி ஈரமெல்லாம் இழுத்துருக்கு. கீழாலையும் இழுத்துருக்கு, மேலாலையும் இழுத்துருக்கு, கீழாலையும் இழுத்துருக்குது. இப்போ நாங்கள் இது நல்ல மொத்தமானதாக வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக மொத்தமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழாலையும் வெட்டலாம், அந்த குறுக்கையும் இப்படி வெட்டுங்க. அப்போ நாங்கள் இதை நிறுத்து பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இதை நிறுத்து பார்க்க போகிறோம் எவ்வளோ வந்திருக்கண்டு. இதை நாங்கள் அரைவாசி காவாசி இப்படி 4 வெட்டினா தான் அதில் வைக்கிற சுகமாக இருக்கும். இப்போ இந்த நாங்கள் எங்களுக்கு அளவான துண்டுகளாக வெட்டலாம். இது எடுத்து இதில் வச்சுட்டு தான் நாங்கள் நிறுக்க போகிறோம். அப்போ நாங்கள் 4 துண்டாக வெட்டுனாங்க. நிறுத்து பார்ப்போம் எவ்வளோ வந்து 1 கிலோவும் 200 கிராமும் வந்தது. நாங்கள் 8.5 லிட்டர் பால் காய்ச்சினாங்க. இனி நாங்கள் இதை எடுத்து விரும்பின வடிவத்தில் வெட்ட போகிறோம். எங்களுக்கு சமையலுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நாங்கள் வெட்டலாம். வெட்டி துண்டாக எடுக்கலாம். இப்போ இந்த துண்டை எடுத்தோம்னா நாங்கள் இதுகள் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு. இதுகளை வச்சுட்டு இதை நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த துண்டுகளாக வட்டி எடுக்கும். இந்த பன்னீர்லேருந்து கண்ணுக்க சமையல் செய்யலாம். நாங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு போட்டு காட்டுவோம். இப்போ உங்களுக்கு இதில் விருப்பம்னா இதில் துண்டாக வெட்டலாம். இதில் பார்க்க பெரிய துண்டுகள் வெட்டுறா வெட்டலாம். சின்ன துண்டுகள் வேணுமென்றாலும் சின்னங்களாக வெட்டலாம். வெட்டி கறி காய்ச்சலாம், டெவில் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். உங்களுக்கு இந்த துண்டுகளை எடுத்து இதை இப்படியே நீங்கள் வெட்டுங்க. நாங்கள் அடுத்த புதன்கிழமை இதில் இருந்து ஏதாவது ஒரு சமையல் உங்களுக்கு நாங்கள் செய்து காட்டுவோம். இப்போ இதே மாதிரி நீங்களும் செய்து வையுங்கோ. நாங்கள் புதன்கிழமை காட்டின அப்புறம் நீங்களும் சமையுங்கோ. என்னென்ன சமையல் செய்யலாம்னு சமையுங்கோ. இதே போல் செய்துங்கட்டா இதே மாதிரி வரும். நாங்கள் 8.5 லிட்டர் காய்ச்சினாங்கள். எங்களுக்கு சொல்லி வச்சு எடுத்தபடியாக இந்த பால் இப்படி 1 கிலோ 200 கிராம் வந்தது. நீங்கள் தண்ணி அதில் கூட கலந்து வித்திச்சோம்னா உங்களுக்கு குறையத்தான் வரும். தண்ணின்ற கலவி இதை பொறுத்து பாலின்ற தன்மையை பொறுத்து தான் தண்ணீர் கூடி குறையும். இப்போ நீங்கள் இதே மாதிரி செய்து வெட்டி வையுங்க. இதை நாங்கள் ஒரு கடையில் வேணாங்க அவியல் இதில் துண்டாக தான் இப்படி இதுன்னு பார்க்க சின்ன துண்டாக தான் வெட்டி விற்கிறோம். இதே மாதிரி தான் வெட்டி வச்சுருந்தேன். பால் இல்லையாண்டபடியாக அவசரத்துக்கு ஒரு நாள் பன்னீர் வேண்ட வேண்டி வந்தது. இதுவும் பார்க்க சின்ன துண்டாக தான் படி தந்தவியன். இதே மாதிரி செய்யுங்க. அடுத்த புதன் மீண்டும் உங்களை நாங்கள் சந்திப்போம்.